ஆஞ்சலம். கடந்த 6/7/2026 அன்று திங்கட்கிழமை வழக்கமாக நாங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம். அதே போன்று நானும் எனது மனைவி மற்றும் எனது மகள் ஆகியோரும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றோம். காலை சுமார் 7:35 மணிக்கு விரைவு தரிசனத்திற்காக ரூபாய் 100 செலுத்தி 300 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துவிட்டு வரிசையில் நின்று 9-10 மணி அளவில் கற்பகிரகம் அருகே சென்றபோது நாங்கள் வாங்கி வைத்திருந்த மாலையை அங்கே கூட்டமாக இருந்ததனால் அருகிலே இருந்த போத்தியிடம் கொடுத்தேன். உடனடியாக அங்கே இருந்த தீபத்தட்டுடன் இருந்த திரிசுந்தரர் ஒருவர், நீங்கள் போத்தியிடம் கொடுத்தால் நாங்கள் போட விட மாட்டோம் என்று தகராறு செய்தார். அந்த மாலையை திருப்பி அவர் திரிசுந்தரரிடம், நான் தட்டு வைத்திருந்த திரிசுந்தரரிடம் கொடுத்தபோது திரிசுந்தரர் அதை வாங்கி அருகிலே இருந்த கம்பியிலே போட்டுவிட்டு, நாங்கள் போட முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். நான் தொடர்ந்து தரிசனம், நானும் எனது எனது மனைவி மகள் தரிசனத்தை முடித்துவிட்டு திருப்பியும் நான் வாங்கி வந்த மாலையை போடுங்கள், அதற்கு 100 ரூபாய் வேண்டும் என்றார். 100 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் அவர் அப்பொழுதும் அதை வாங்க, அந்த மாலையை எடுத்து போடுவதற்கு அவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். அதன் பின்பு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் கிளம்பும்போது அதை எடுத்து திருப்பி மாலையை போத்தியிடம் கொடுத்து போட சொன்னார். எனவே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று ஏறத்தாழ தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா உட்பட இந்தியாவெங்கும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே கோவில் வளாகத்திலே திரிசுந்தரர்கள் என்ற சொல்லக்கூடிய அங்கே உள்ள கோவில் பூஜாரிகள் அவர்கள் இலை விபூதி என்று கூறிக்கொண்டு ஒரு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவரிலே இலை விபூதி மற்றும் இப்பொழுது அரகஜா பொட்டு என்று ஒரு பொட்டையும் வைத்துக் கொள்கிறார்கள். மேலும் அது சிவப்பு, பச்சை, மஞ்சள் கயிர்களை அந்த பாக்கெட்டில் வைத்து 10 ரூபாய் கூட பெறாத அந்த பாக்கெட்டை 100 ரூபாய் என்று கூறி கொள்ளையடித்து வருகிறார்கள். அதை ஒரு சந்தை கடையாக ஒவ்வொரு அந்த கோவில் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியாக இருக்கட்டும், பைரவர் சன்னதியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சன்னதியிலுமே இந்த வியாபாரத்தை ஒரு சந்தை கடையாக மாற்றி அந்த புனிதத்தை கெடுத்து வருகிறார்கள். இது வெளியூரில் இருந்து வருகின்ற பக்தர்கள் இதுதான் உண்மையான பிரசாதம் என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்து அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இன்மையினால் நடைபெற்று வருகிறது. எனவே நான் இப்பொழுது அந்த கடந்த திங்கட்கிழமை நடந்த பிரச்சனை குறித்து நான் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியுள்ளேன். அதில் என்னுடைய அந்த கடிதத்திலே அங்கு நடந்த சம்பவத்தை விவரித்துள்ளேன். எனவே இது குறித்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த திரிசுந்தரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு ஒரு சந்தை கடையாக செயல்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த கயிறு விற்பனை என்பது சமீப காலமாகத்தான். ஏறத்தாழ நான் 45 ஆண்டு காலம் கோயிலுக்கு நான் சென்று வந்து கொண்டிருக்கிறேன். எனவே இதை உடனடியாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த வியாபாரம் பண்ணுவதை, ஒரு சந்தை கடையாக வியாபாரம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். மேலும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக ஒரு 10 கிராம்லேயோ இல்லை 5 கிராம்லேயோ ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு இலவசமாக விபூதி பிரசாதம் கோவில் நிர்வாகம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேறு எந்த கோவிலிலும் பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் திருச்செந்தூரை பொறுத்தளவும் அங்கு விபூதியோ ஏதோ வழங்கப்படுவதில்லை. எனவே இது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் உடனடியாக அவர் பார்வையிலே கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கவும், மேலும் இது குறித்து ஆணையர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கவும் நான் இன்று என்னுடைய வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பியுள்ளேன். எனவே இது குறித்து பொதுமக்கள், பக்தர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அமைச்சர் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.